ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Mathi Foodtube. இன்றைக்கி நம்ம சேனலில் 10 நிமிஷத்தில் பண்ணுற மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் போண்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். டக்குன்னு பண்ணிடலாம். வாங்க இந்த போண்டா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் 2 கப் அளவுக்கு தோசை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். தோசை மாவு கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நமக்கு இந்த போண்டா நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ இதில் நான் சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சியையும் பச்சை மிளகாவையும் அதில் சேர்த்துக்கிறேன். நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை அதையும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மல்லி இலையும் குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயத்தை சின்னதாக சாப் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி தோசை மாவுலேயும் உப்பு இருக்கும், அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது அரை கப்பு ரவை சேர்த்துக்கலாம். ரவை நல்லா பொடியான ரவையாக சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ரவை நல்லா பொடியாக இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் ஒரு சுற்றிட்டு கூட சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க. 10 நிமிஷம் ஆச்சுது. நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். நல்லா கெட்டியாகி கிடச்சிருக்குது. கையில் இந்த மாதிரி எடுக்க வரணும். அப்படி எடுக்க வந்துச்சுன்னா கரெக்டான அளவு, இல்லைன்னா கொஞ்சமாக ரவையும் அரிசி மாவும் இன்னும் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் எண்ணெயை சூடு பண்ணிகிட்ருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹாட்டாக இருந்தால் கரெக்டாக இருக்காது. இப்போ நம்ம குட்டி குட்டியாக கையில் எடுத்து இதை நம்ம பொரிச்சிக்கிட வேண்டியதுதான். முதல்ல கொஞ்சம் கீழே இருக்கும், அப்புறமா அதுவே மேலெலும்பி வந்துடும். எல்லா பக்கமும் வெந்து வர்றதுக்காக நல்லா அப்படி கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் ஒன்று போல் வெந்து வரும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தப்புறமா இதை எடுத்துடலாம். இந்த அளவுக்கு கலர் வந்தப்புறமா எடுத்து வச்சுடுங்க. நீங்கள் குட்டி குட்டி போண்டாவாக போட்டிங்கன்னா தான் நல்லா உள்ள வரைக்கும் வெந்திருக்கும். அதனால் சின்ன சின்னதாகவே போட்டுக்கோங்க. இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இந்த சூப்பரான போண்டா சீக்கிரமாக ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ஈவினிங்கில் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மதி ஃபுட் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.